மேலும் ஒரு அண்மை செய்தி, ஒரே நாடு ஒரே தேர்தல் சட்ட மசோதாவுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மசோதாவுக்கு எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் ஒப்புதல் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் தலைமை செய்தியாளர் சிவா. வணக்கம் சிவா, விவரங்களை சொல்லுங்க. ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பாக தற்போது மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருப்பதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது ஒட்டுமொத்த இந்திய நாட்டிற்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்தக்கூடிய ஒரு நடைமுறையை அமல்படுத்துவது தொடர்பாக இந்த அமைச்சரவையினுடைய ஒப்புதல் தற்போது வழங்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது. குறிப்பாக இந்த மசோதா ஏற்கனவே மக்களவை மாநிலங்களவையில கொண்டு வரும் போதே எதிர்க்கட்சிகள் இதற்கு தொடர்ந்து எதிர்ப்பை பதிவு செய்திருந்தனர். அது மட்டுமல்லாமல் முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையிலான ஒரு குழு இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் விவகாரம் தொடர்பாக முழுமையாக ஆராய்ந்து அரசுக்கு அறிக்கை அளிக்கும் என்பது தொடர்பான ஒரு குழுவை ஏற்கனவே மத்திய அரசு அமைத்திருந்தது. அந்த குழுவில் ஆளும் கட்சி எதிர்க்கட்சி என பாகுபாடு இல்லாமல் பல்வேறு நிர்வாகிகள் உறுப்பினர்களாக இடம்பெற்றிருந்தனர். இந்த குழு ஒரே நாடு ஒரே தேர்தலை நடத்துவது சாத்தியம்தான் என்றும் அவ்வாறு நடத்தினால் போதுமான மனித சக்திகள் விரயமாவதை தடுக்கலாம், தேவையில்லாமல் நிதி செலவாவதை தடுக்கலாம் என்பன போன்ற பல்வேறு அம்சங்களை அந்த பரிந்துரையில் அவர்கள் வழங்கியிருந்தார்கள். எனவே இதனை தற்போது மத்திய அமைச்சரவை ஏற்றுக்கொண்டு இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் விவகாரத்திற்கு ஒப்புதல் வழங்கியிருப்பதாக தகவல் தெரிவிக்கிறது. விரைவில் இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடைபெறும் போது இந்த அமைச்சரவையில் ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில தொடர்ந்து இது தொடர்பாக 2 அவைகளிலும் எதிர்க்கட்சிகள் தொடர்பான கேள்விகளை எழுப்புவதற்கு தற்போது ஆயத்தமாகி இருக்கிறார்கள். எனவே இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் என்பது ஒரே ஒரு மன்னராட்சி முறையை அமல்படுத்துவதற்கான ஒரு முறைதான் என்பதனை எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வரக்கூடிய நிலையில அதற்கு பல்வேறு எதிர்ப்புகள் எல்லாம் தெரிவிக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில மத்திய அமைச்சரவை தற்போது அதற்கான ஒப்புதலை வழங்கியிருப்பது தற்போதைய அண்மை செய்தியாக பார்க்கப்படுகின்றது. ஆனந்தி, விவரங்களுக்கு நன்றி சிவா.